அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி என்ன டாபிக்னால், யாரையும் நாம் அவ்வளோ சீக்கிரம் மட்டமாக, கேவலமாக, தாழ்வாக எடை போட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் யாருமே தாழ்ந்தவங்க இல்லை. இந்த உலகத்தில் யாருமே உயர்ந்தவங்களும் இல்லை. எல்லா மனிதர்களுமே இங்கே சமந்தான். ஒரு ஆளுக்குள்ளேயும் ஒரு விதமான சிந்தனைகள், ஒரு விதமான திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக நம்ம இன்னொரு ஆள் மாதிரி நம்மளால் பழக முடியுமே தவிர, அதாவது ட்ரைனிங் எடுத்து எது ஒன்றுமே பண்ண முடியுமே தவிர அவங்கள மாதிரி மாறவே முடியாது. ஒரு மனுஷங்குள்ளேயும் ஒரு விதமான பண்புகள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்களேன். எப்படின்னா, இப்போது நம்ம நல்லதாக ஒரு வீடியோ போட்டு பேசினாலுமே சரி, இல்லை நல்ல விஷயமே சொன்னாலும் சரி, அதுக்குமே கீழே பேடாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது மாதிரி இருக்கிற மனிதர்கள் ஒரு வகை. அதே போல் அதை அப்ரிஷியேட் பண்ணி போடுறவங்களும் ஒரு குணங்கள். நெகட்டிவாக பேசினாலும் அதையும் அப்ரிஷியேட் பண்ணி போடுற ஆட்களும் இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மனிதர்களும் ஒரு விதம். ஆனால் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழேயோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலேயோ, உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ நம்ம எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையுமே ஒரு ஆளை ரொம்ப மட்டமாக நினைக்கக்கூடாது. நாளைக்கு அதே ஆள் நமக்கே பாஸாக கூட உட்காரலாம். இல்லை நாமளே ஒரு நாள் அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிற்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ என்றைக்குமே ஒரு ஆளை தாழ்வாக மட்டும் நினச்சிடாதீங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் அவங்க அப்படி இருக்கலாம். இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் அப்படி இருப்பாங்க. ஆனால் அந்த முன்னேற்றம், அதிர்ஷ்டம், வாய்ப்பு அப்படின்னு வரும்போது அது அவங்கள எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு நிறுத்திடும். அன்னைக்கு நாம் அவங்கள ஏளனமாக பேசியிருப்போம். அன்றைக்கி நம்ம அவங்கள அண்ணாந்து பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கு நம்ம யாரையும் மட்டமாகவோ, கேவலமாகவோ, தாழ்வாகவோ பேச வேண்டியதே இல்லையே. ஏன்னா யார் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் நாம் அப்படியே இருந்தோன்னு சொன்னால், யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையுமே யாரையும் தப்பாகவோ, அதாவது மட்டமாகவோ, ஏளனமாகவோ, இல்லை ரொம்ப பயங்கர அவங்கள ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி அப்படி வச்சுருந்தா கூட அதுவுமே ஒரு தப்பு தான். நம்ம ஒரு சமநிலையிலே இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், யார் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. See you guys.